Hello everyone, welcome to Sai's Academy. Myself Soumya Saravanan. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பாலிட்டியில் நெக்ஸ்ட்டு கிளாஸ் பார்க்க போகிறோம் இல்லையா. இதுக்கப்புறம் வர அப்கமிங் கிளாஸஸ்க்கு ஒரு சின்ன ஓவர்வியூ அண்ட் அந்த கிளாஸஸ்க்கான ஒரு அவுட்லைன் தான் நான் கொடுக்க போகிறேன். ஏன் ஸ்பெசிஃபிக்காக நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் ஒரு டாப்பிக்கோடு அட்டாச் பண்ணி சொல்லாமல் தனியாக சொல்கிறேன்னா, ஓகே இது நம்ம தனியாக ஒரு அவுட்லைனாக பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு சாப்டர்ஸ் என்னென்னு அப்கமிங் சாப்டர்ஸ் பார்க்கக்குள்ள அது கொஞ்சம் கிளியர் ஆகும். இது கொஞ்சம் கிளியராக தெரியுன்றதுக்காக தான் கொடுக்குறேன். இது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த மத்திய அரசு இருக்குல்ல, யூனியன் கவர்மெண்ட், அதில் இருக்க நம்ம சப்கிளாஸஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதனுடைய ஆர்டிக்கல் மட்டும் நம்ம பார்த்துட்டு இந்த கிளாஸை வைண்ட் அப் பண்ணிப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்னதாக நம்ம கிளாஸஸ், நம்ம பாலிட்டி கிளாஸோட இண்டெக்ஸ் பார்த்துட்டு நம்ம கிளாஸ்க்குள்ளே மூவ் ஆகிடலாம். பொதுவாகவே நம்ம இதற்கு முன்னாடி உங்களுக்கு ப்ரீவியஸ் கிளாஸில் என்ன சொல்லியிருப்பேன், நம்ம சிலபஸை ஒரு 3 வகையாக நான் ஒரு லேயராக பிரித்து சொல்லியிருப்பேன். உங்களுக்கு டீகோடிங்கில் கூட சொல்லியிருப்பேன். அது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம சிலபஸ் இருக்கா, அதில் இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குல்ல, நீங்கள் குரூப் 4 சிலபஸ் பார்த்தாலும் தெரியும். இருங்க உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த சிலபஸில் யூனிட் 4ல் கொடுத்துருக்காங்களா நம்ம இந்தியன் பாலிட்டி. நான் உங்களுக்கு என்ன சொல்லியிருப்பேன், இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பி தான் இங்கே இருக்குது பாருங்கள். இந்த கிளாஸ் வரைக்கும் இந்த இதை நான் ஒரு லேயராக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். பாலிட்டியோட ஃபர்ஸ்ட்லாம் ஒரு மாதிரியான ஒரு டாபிக். இந்த டாப்பிக்லாம் கொஞ்சம் இதனுடைய தீம்லாம் இது வேறு மாதிரி இருக்கும். இதே இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இந்த ரூல் ஆஃப் லா இருக்குல்ல, இது வரைக்கும் வேறு மாதிரியான தீம். இது எல்லாமே கொஞ்சம் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக வரும். அதாவது நடைமுறையில் நம்ம இந்திய அரசாங்கம், நம்ம இது எல்லாமே அரசியலமைப்பு பற்றியும் அதனுடைய அந்த தீம் பற்றிலாம் நம்ம பார்த்துருப்போம். அதனுடைய நேச்சர் எல்லாம் டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த அடிப்படை உரிமைகள், குடியுரிமைலாம். பட் இதுக்கப்புறம் பார்க்க போகிறதெல்லாம் எப்படி இருக்குன்னா, பாராளுமன்றம், அதுக்கப்புறம் துணை குடியரசுத் தலைவர், சீஃப் மினிஸ்டர், அப்புறம் லோக்சபா, ராஜ்யசபா, இதெல்லாம் பார்லிமெண்ட்டில் வந்துடும். அப்புறம் சுப்ரீம் கோர்ட், ஜுடிஷியரி, அப்புறம் எலெக்ஷன் கமிஷன், பஞ்சாயத்து ராஜ்னு பார்ப்போம். இது எல்லாமே நடைமுறையில் இருக்கிறது. இதை நம்ம சிலபஸோட செகண்ட் லேயராக எடுத்துக்கலாம். அப்போ இதை படிக்கிற தீம் நமக்கு வேறு மாதிரி இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். இந்த ஃபர்ஸ்ட் லேயர், இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் படிக்கிறதுக்கும் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து இந்த ரூல் ஆஃப் லா வரைக்கும் இந்த தீம் தான் நம்ம நெக்ஸ்ட்டு சாப்டர்ஸாக பார்க்க போகிறோம், அப்கமிங் சாப்டர்ஸாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் கிளாஸஸ் பாலிட்டி படிக்கிறீங்கனாலும் ஒரு டாபிக் ஏற்ற மாதிரி தான் அந்த நேச்சரோடு நீங்கள் படிக்கணும். ஸோ இதை தான் நம்ம பார்ப்போம். இதே இந்த ரூல் ஆஃப் லா முடிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்க பாருங்களேன், இந்த கரப்ஷன், லோக்பால், லோகாயுக்தா, ஆர்டிஐ, இதெல்லாம் ஒரு மாதிரி சின்ன சின்ன கண்டென்ட் தான். இதுவுமே வேறு மாதிரியான ஒரு தேர்ட் லேயராக நான் பிரிச்சிருக்கேன். ஸோ இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க. இப்போது நம்ம ஷெடியூல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம ஒரு 21 கிளாஸஸ் முடிச்சிருக்கோம், 14 சாப்டர்ஸ் முடிச்சிட்டோம், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் முடிச்சிருக்கோம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம மத்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட்லேருந்து தான் பார்ப்போம். அது 22 அந்த வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் நமக்கு. இப்போது மத்திய அரசுனா, மத்திய அரசில் என்னென்ன வரும், எக்ஸிக்யூட்டிவ் அதாவது நிர்வாகம் பற்றி வரும், லெஜிஸ்லேச்சர் பற்றி வரும், பாராளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா, இதெல்லாம் பற்றியும் வரும். அப்புறம் ஜுடிஷியரி பற்றி வரும், சுப்ரீம் கோர்ட் ஆகட்டும், இதெல்லாம் வரும். இது எல்லாமே சேர்ந்தது தான் யூனியன் கவர்மெண்ட். அதனுடைய பார்ட் பார்ட் 5 அண்ட் ஆர்டிக்கல் 52லேருந்து 151 வரைக்கும் இருக்குது. இப்போ நம்ம பார்ட் 4, 4A இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் டிபிஎஸ்பின்னு பார்த்தோமா, அந்த மாதிரி பார்ட் 5ல் வர்றது யூனியன் கவர்மெண்ட். அடுத்து பார்ட் 6ல் ஸ்டேட் கவர்மெண்ட் வரும். அது அப்புறமா பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபர்ஸ்ட் இந்த யூனியன் கவர்மெண்ட்டில் 52லேருந்து 78 வரைக்கும், 52லேருந்து 78 வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் எக்ஸிக்யூட்டிவ். இந்த டாபிக் ஓகேங்களா. இதுக்கப்புறம் நம்ம லோக்சபா, ராஜ்யசபா இவங்களாம் வரதெல்லாம் அடுத்து 78க்கு மேலே வர ஆர்டிக்கலில் நம்ம பார்ப்போம். அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் இங்கே மட்டும் பாருங்கள். அடுத்து இந்த எக்ஸிக்யூட்டிவில் ஒரு 6 டேர்ம் இருக்குங்க, 6 சாப்டர் மாதிரி இருக்குது. பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், இந்த குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள், இந்த மாதிரியானது 3வது டாபிக். 4வதுல பிரதமர், அமைச்சரவை, அடுத்து சட்டத்துறை தலைமை அதிகாரி, அப்புறம் 6வதுல சில நிர்வாக வேலைகள் பற்றி சொல்லியிருப்பாங்க. இந்த எக்ஸிக்யூட்டிவ் கீழே இந்த 6 சாப்டர் வரும்.
இதை தான் நம்ம வந்துட்டு நம்ம கிளாஸஸ் வந்து எந்தெந்த கிளாஸை எத்தனை பார்ட்டாக கொடுக்குறோம். இப்போ பிரசிடெண்ட்னா உங்களுக்கு 2 வீடியோவாக பிரித்து கொடுப்பேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்து 24 வீடியோவில் துணை குடியரசுத் தலைவரும் அப்புறம் சில 2 ஆர்டிக்கல் 72 73 அந்த ஆர்டிக்கல் பற்றி கொடுப்பேன். அடுத்து 25வது வீடியோ அந்த ஒரு வீடியோலேயே மற்ற ரிமைனிங் 3 டாபிக்குமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருப்பேன். ஸோ இப்படி தான் நமக்கு வந்துட்டு கிளாஸஸ் வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏன் நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணி டீட்டெயிலாக சொல்கிறேன்னா அடுத்து நம்ம கிளாஸஸ் போஸ்ட் பண்ணுறோம், அதில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரக்கூடாது. எந்தெந்த வீடியோவை நம்ம எந்தெந்த மாதிரி பார்ட்டில் கொடுத்துருக்கோன்னு அதற்காக தான் நான் உங்களுக்கு ஷெடியூலுக்காக இவ்வளோ இண்டெக்ஸ் பேஜை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸிக்யூட்டிவ் இந்த 6 டாபிக் இதை வந்து டீட்டெயில்டாக ஆர்டிக்கல் வந்து ஒரு ஒன்லைனர் மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம யூனியன் கவர்மெண்ட்னு சொன்னோம், மத்திய அரசு. இது எதில் வருது? பகுதி 5ல் வருது. இதனுடைய ஆர்டிக்கல் கவரேஜ் என்னென்ன சொன்னோம்? 52லேருந்து 151 வரைக்கும். இது அப்படியே நீங்கள் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கணும். இப்போது இந்த 52லேருந்து 151 வரைக்கும் இருக்க ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா, இதனுடைய சப்டிவிஷன் வந்து ஒரு சாப்டர் வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாப்டராக தான் நம்ம எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகத்துறையை பிரிச்சிருக்கோம். இப்போ நான் உங்களுக்கு ஷெடியூலில் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த எக்ஸிக்யூட்டிவ் கீழே என்னென்ன வருவாங்க? பிரசிடெண்ட் வருவாங்க, வைஸ் பிரசிடெண்ட் வருவாங்க, சட்டத்துறை தலைவர், பிரதமர், அமைச்சரவை எல்லாருமே இந்த எக்ஸிக்யூட்டிவ் கீழே தான் வருவாங்க. இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டராக பார்க்க போகிறோம். இதனுடைய ஆர்டிக்கல் வந்து 52லேருந்து 78 வரைக்கும் உள்ள ஆர்டிக்கல் கவர் ஆகுது. இது எல்லாமே மத்திய அரசாங்கம் கீழே தான் வருது, அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து இந்த மத்திய அரசாங்கம்லேயே 2வது சாப்டராக நம்ம என்ன பார்ப்போம்னா பார்லிமெண்ட் பார்ப்போம். இதனுடைய ஆர்டிக்கல் 79லேருந்து 122 வரைக்கும் கவர் ஆகுது. அடுத்து 3வது சாப்டர் என்ன பார்க்குறோன்னா குடியரசுத் தலைவரோட சட்டம் இயற்றும் அதிகாரம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் த பிரசிடென்ட் பற்றி 123வது ஒரே ஆர்டிக்கல் மட்டும் இருக்குது, அதை வந்து நம்ம பார்க்குறோம். அடுத்து இயல் 4ல் உச்ச நீதிமன்றம், த யூனியன் ஜுடிஷரி, சுப்ரீம் கோர்ட் பற்றி நம்ம பார்க்குறோம். அண்ட் இதனுடைய ஆர்டிக்கல் கவரேஜ் 124லேருந்து 147 வரைக்கும் கவர் ஆகுது. அடுத்த சாப்டர், லாஸ்ட் சாப்டர், 5th சாப்டர் என்ன? இந்திய கணக்காய்வு மற்றும் தணிக்கைத்துறை தலைவர், காம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. இவங்களுடைய ஆர்டிக்கல் 148லேருந்து 151 வரைக்கும். நம்ம இந்த 5 சாப்டரையும் கவர் பண்ணிட்டா மத்திய அரசு பகுதி 5 வந்து முடிச்சிருவோம். இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ப்போம். பட் இப்போ தான் நான் உங்களுக்கு எப்படி கொடுத்துருக்கேன், இப்போ நான் இண்டெக்ஸில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணது எல்லாமே இந்த இயல் 1 இருக்கு இல்லையா, இந்த இயல் 1 எக்ஸிக்யூட்டிவ், இதை தான் உங்களுக்கு டீகோட் பண்ணி இண்டெக்ஸில் சொல்லியிருப்பேன். இதை நம்ம கம்ப்ளீட்டாக முடித்ததுக்கப்புறமா இயல் 2க்கு போவோம். இந்த சாப்டர் 2ல் என்ன இருக்கும்? பார்லிமெண்ட்டில் லோக்சபா இருக்கும், ராஜ்யசபா இருக்குமா, அதை பற்றி ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம படிக்கலாம். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா இந்த எக்ஸிக்யூட்டிவில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். இப்போ உங்களுக்கு அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணல இண்டெக்ஸில் அதை தான் திரும்பவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் மத்திய செயலாட்சி குழு, த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னு சாப்டர் 1 பார்க்குறோம், 52லேருந்து 78 வரைக்கும். இதில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா மத்திய செயலாட்சி குழுவிலேருந்து குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அடுத்து பிரதமர், மத்திய அமைச்சர்களோட குழு, அட்டார்னி ஜெனரல், இவங்க எல்லாருமே கொண்டது தான் இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ். அவங்களோட ஆர்டிக்கல் திரும்ப ஒன்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ குடியரசுத் தலைவரோட ஆர்டிக்கல் வந்து 52லேருந்து 62 வரைக்கும் வருது. அடுத்து துணை குடியரசுத் தலைவரோட ஆர்டிக்கல் வந்து 63லேருந்து 71 வரைக்கும் இருக்குது. அடுத்து குடியரசுத் தலைவரோட அதிகாரங்கள், மத்திய நிர்வாக அதிகாரம் 72 73 இந்த 2 ஆர்டிக்கல்லையும் இருக்குது. அடுத்து பிரதமர், அமைச்சரவை, இவங்களோட ஆர்டிக்கல் வந்து 74லேருந்து 75. 76வது ஆர்டிக்கல் இந்தியாவின் சட்டத்துறை தலைமை அதிகாரி, அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியான்னு பார்க்குறோம். அடுத்து லாஸ்ட் ஒன் 77 to 78 அரசின் நிர்வாக வேலைகள், குடியரசுத் தலைவருக்கு பிரதமரின் கடமைகள். இந்த 2 ஆர்டிக்கலாக நம்ம பார்க்குறோம். ஸோ இதை தான் நம்ம யூனியன் எக்ஸிக்யூட்டிவில் பார்க்க போகிறோம். இந்த ஆர்டிக்கல் இருக்குல்ல 52லேருந்து 78 வரைக்கும், அது என்ன இருக்குன்றத ஒரு அவுட்லைன் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் டீட்டெயில்டாக நம்ம கிளாஸில் பார்த்துக்கலாம். இது உங்களுக்கு வாசித்து நான் காமிச்சிட்றேன். இதை நம்ம பார்த்ததுக்கப்புறம் கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் பாருங்கள் 52 இந்திய குடியரசுத் தலைவர் இருக்கணுன்ற போஸ்டிங் பற்றி சொல்கிறாங்க. 53 இது எல்லாமே இந்த 52லேருந்து 62 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே குடியரசுத் தலைவரோட டீட்டெயில்ஸ் மட்டும் தான் இருக்கும். 53 வந்து ஒன்றியத்தின் நிர்வாக அதிகாரம், குடியரசுத் தலைவரோட நிர்வாக அதிகாரம். அடுத்து 54 குடியரசுத் தலைவர் தேர்தல். 55 குடியரசுத் தலைவரின் தேர்தல் நடைமுறை. 56 குடியரசுத் தலைவரின் பதவிக்காலம். அடுத்து 57 மறு தேர்தலுக்கு தகுதியாதல். அடுத்து 58 குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான தகுதிகள். 51 குடியரசுத் தலைவர் பதவிக்குரிய நிபந்தனைகள். அடுத்து 60 குடியரசுத் தலைவரால் எடுத்துக்கொள்ளப்படும் ஆணை உறுதிமொழி அல்லது மெய்யுறுதிமொழி. அடுத்து 61வது ஆர்டிகல் குடியரசுத் தலைவருக்கு எதிரான குற்றச்சாட்டில் நடைமுறை. 62வது ஆர்டிகல் குடியரசுத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவும் தற்செயலாக காலியான அந்த பதவியிடத்தை நிரப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பதவிக்காலமும். இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 62. இது வரைக்கும் நமக்கு குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகல் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு 63லேருந்து 71 வரைக்கும் வைஸ் பிரசிடென்ட். இந்திய குடியரசு துணைத் தலைவர் இல்லைனா துணை குடியரசுத் தலைவர் பற்றி சொல்கிறது 63. அடுத்து 64ல் குடியரசு துணைத் தலைவர் பதவி வழியில் மாநிலங்கள் அவையின் தலைவராக இருப்பார். இவர் எந்த மாதிரியான பதவி வழியில் தலைவராக இருப்பான்றது பற்றி சொல்கிறது 64. ஆர்டிகல் 65 பாருங்க. குடியரசுத் தலைவர் தற்செயல் விடுப்பில் சென்றிருக்கும் பொழுது அல்லது வருகையில் இல்லாதிருக்கும் பொழுது குடியரசு துணைத் தலைவர் குடியரசுத் தலைவரின் பணியை ஆற்றுவார். இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 65. அடுத்து பாருங்க 66 குடியரசு துணைத் தலைவரோட தேர்தல் பற்றி சொல்கிறாங்க. 67ல் குடியரசு துணைத் தலைவரோட பதவிக்காலம் சொல்கிறாங்க. அடுத்து 68ல் குடியரசு துணைத் தலைவரின் காலியான பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்தலுக்குரிய கால அளவும் தற்செயலாக காலியான அந்த பதவியிடத்தை நிரப்புவதற்கான தேர்ந்தெடுக்கப்பட்ட நபரின் பதவிக்காலமும். இதை பற்றியெல்லாம் சொல்கிறது ஆர்டிகல் 68. அடுத்து 69வது ஆர்டிகல் குடியரசு துணைத் தலைவரால் எடுத்துக்கொள்ளப்படும் ஆணை உறுதிமொழி அல்லது மெய்யுறுதிமொழி. இதை பற்றி சொல்கிறது 69. அடுத்து 70வது ஆர்டிகல் தற்செயல் நிகழ்வுகளில் குடியரசுத் தலைவரின் செயலாற்றுகை. அடுத்து பாருங்க 71வது குடியரசுத் தலைவர் அல்லது குடியரசு துணைத் தலைவரின் தேர்தல் தொடர்பான அல்லது தேர்தல் சம்பந்தப்பட்ட விவரம். இதை பற்றியெல்லாம் சொல்கிறது 71. அடுத்த ஆர்டிகல் 72 குடியரசுத் தலைவர் மன்னிப்பு வழங்குவதற்கும் பிறவற்றிற்கும் மற்றும் சில வழக்குகளின் தண்டனையை நீக்கவும் குறைக்கவும் அல்லது மாற்றியமைக்கவும் உள்ள அதிகாரம் பற்றி சொல்கிறது 72. 73 வந்து ஒன்றியத்தின் மத்திய அரசின் நிர்வாக அதிகார நீட்டிப்பு. அதை பற்றி சொல்கிறது 73. அடுத்து 74 குடியரசுத் தலைவருக்கு உதவுவதற்கும் ஆலோசனை கூறுவதற்குமான அமைச்சரவை. இதை பற்றி சொல்கிறது ஆர்டிகல் 74. அடுத்து 75ல் அமைச்சர்களுக்கான வேறு வகையங்கள், அதில் அது சில டிவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது 75ல். அடுத்து 76ல் இந்தியாவிற்கான தலைமை வழக்கறிஞர். அடுத்து 77 அரசாங்க பணிகளை ஆற்றும் முறை. அடுத்து ஃபைனல் ஒன் 78 குடியரசுத் தலைவருக்கு தகவல் அளிப்பதில் தலைமை அமைச்சருடனான கடமைகள். ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் இதை பற்றி தான் டீட்டெயில்டாக நம்ம அப்கமிங் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம பிரசிடென்ட் பற்றி பார்ப்போம். பிரசிடென்ட் பற்றின இருக்க டாப்பிக்லாம் உங்களுக்கு வந்துட்டு ஒரு 2 கிளாஸாக வந்துட்டு நான் உங்களுக்கு முடிச்சு கொடுத்துருவேன். என்னென்ன ஆர்டிக்கல் இருக்குது, அவங்களுக்கு என்னென்னமான சட்டம் இயற்றும் அதிகாரங்கள் இருக்குது, அப்புறம் எமர்ஜென்சி ப்ரொவிஷன் அந்த டைமில் பிரசிடெண்ட்டோட பவர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் அப்புறம் ஸ்டேட் எமர்ஜென்சி அப்போ பிரசிடென்ட் ரூல்னு நம்ம குடியரசுத் தலைவர் ஆட்சி சொல்லுவோம். அந்த டைமில் எல்லாமே பற்றி நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸ் நம்ம இதோட வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பிரசிடென்ட் கிளாஸில் பார்க்கலாம். நன்றி.